ஜெய் வாசவி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராணி ஹரிநாத். நான் இப்பொழுது பாட இருக்கும் பாடல் உடல் தானம் கண் தானம் பற்றியது. இந்த ஆண்டவன் படைத்த இந்த உயிரைப் போல, இந்த உடலைப் போல எந்த மனிதனாலும் எந்த காலத்திலும் கண்டிப்பாக செய்ய முடியாது. அப்படிப்பட்ட இந்த உடல் அழியும் உடல். அதனை அழியாமல் அடுத்தவர்க்கு கொடுத்து உதவி நாம் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். அதுவும் நமக்கு கஷ்டமில்லாமல் நாம் இறந்த பின்பு அடுத்தவர்க்கு உதவி செய்கிறோம் என்றால் அது பெரிய விஷயம்தான். இறைவன் கொடுத்தான் உயிரை நமக்கு அழிப்பதற்கென்ன உரிமை? தானம் செய்வோம் உடலை, நாம் தானம் செய்வோம் உடலை. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். உடலை தானம் செய்யும்போது வள்ளலாகலாம். உறுப்பை தந்து உயிரை காக்கும் தியாகியாகலாம். மறைந்த பின்பும் உதவுகின்ற நண்பனாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். நண்பர்களே நண்பர்களே, கண்கள் தானம் செய்வீரா? பலருக்கு பார்வை தேவை. நண்பர்களே நண்பர்களே, கண்கள் தானம் செய்வீரா? பலருக்கு பார்வை தேவை. இந்த பூலோகத்தில் வாழ்ந்து மறைந்த பின்பும் உங்கள் கண்ணால் மற்றிருவர் பார்க்கலாம். நண்பர்களே நண்பர்களே, கண்கள் தானம் செய்வீரா? பலருக்கும் பார்வை தேவை. இது கதையல்ல கனவல்ல, விஞ்ஞானத்தால் வந்த விந்தை இது. இனி இருளில்லை ஒளியுண்டென்று கண்ணுக்கு ஒளி தர உதவிடுது. கண்ணை நீ மூடினாலும் கண்ணாய் உதவிடும் பாரு. கருத்தோடு இந்த திட்டத்தில் உங்கள் பெயரை சேரு. வாழ்ந்து முடித்ததும் வாழ வைப்பதும் வான்மழை போன்ற தர்மம். சித்தும் கொடுத்தான் செய்த காதி என்றே நாமும் வாழ்வோம் நன்றே. நண்பர்களே நண்பர்களே, கண்கள் தானம் செய்வீரா? பலருக்கு பார்வை தேவை. இந்த பூலோகத்தில் வாழ்ந்து முடிந்த பின்னும் உங்கள் கண்ணால் மற்றிருவர் பார்க்கலாம். நண்பர்களே நண்பர்களே, கண்கள் தானம் செய்வீரா? பலருக்கு பார்வை தேவை. நன்றி. அனைவரும் முடிந்தவரை உடல் தானம் கண் தானம் செய்ய உதவிடுங்கள். உங்கள் பெயரை கொடுத்திடுங்கள். பிறகு உங்கள் அருகில் உள்ளவர்கள் எவரேனும் இறந்தால் அதற்கும் வேண்டியன செய்து அவர்களும் உதவ வழி செய்யுங்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.